விசுவாசத்தை கொண்டு எப்படியெல்லாம் நம்முடைய சூழ்நிலை மாற்ற முடியும்? விசுவாசத்தினால் எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, போராட்டம், குறைவு, வியாதி, வறுமை, சமாதான வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும் என்று நாம் வேதத்தின் அடிப்படையில நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். விசுவாசத்தை கொண்டுதான் இதெல்லாம் நாம் பேச முடியும், மாற்ற முடியும். அப்போ மாற்றுவதற்கு, சூழ்நிலை மாற்றுவதற்கு, நம்முடைய பிரச்சனை மாற்றுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தினால்தான் எல்லா நிலைகளை மாற்ற முடியும் என்று தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் அப்படின்னு நாம் பார்த்தோம். அப்போ விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. அதனால்தான் நீங்க விசுவாசத்தோடு வார்த்தை எடுத்து பேசும்போது, அப்ப விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை விசுவாசமா இருக்கிறது. அது மிக்ஸ் பண்ணி நீங்க பேசும்போது நம்மளால பெற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால்தான் இப்போ இருதயத்துல விசுவாசிக்கப்படும். இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கப்பட்டப்படும். ரட்சிப்பு அப்படிதான் வருகிறது. நம் வாழ்க்கையில பெறுகிற அத்தனை காரியங்களும் அப்படிதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது வேதத்தின் அடிப்படை. அப்போ விசுவாசத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து பேசும்போது அந்த வார்த்தைக்குள் இருக்கிற விசுவாசம் உங்களுக்காக, எனக்காக என்ன செய்யும்? செயல்படும். அப்ப சுகமும் அப்படிதான் பெற முடியும், வெற்றியும் அப்படிதான் உண்டாகும். வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை செயல்களும் நாம் அப்படிதான் பெற முடியும். ஆண்டவர் வைத்திருக்கிற அது ஒரு கோட்பாடு, அது ஒரு பிரமாணம், அது ஒரு பிரின்சிபல்ஸ். அப்ப இருதயத்தில் விசுவாசித்து வாயில நீங்க அறிக்கை பண்ணா நிச்சயம் உண்டாகும். அந்த விசுவாசத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாய் கேட்கும் போது அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசம், கேள்வினால் விசுவாசம் வரும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் உண்டாகும். அப்ப விசுவாசம் வரணும்னா தேவனுடைய வார்த்தை அதிகமா கேட்க வேண்டும். அப்போ வார்த்தைக்குள்ள இருக்கிற விசுவாசம், வார்த்தை எடுத்து நீங்கள் நான் பேசும்போது அந்த விசுவாசம் டெமான்ஸ்ட்ரேட் ஆகும். அதை குறித்தெல்லாம் பார்த்து இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசமும் நம்முடைய நாவும் அதை ஆரம்பிக்க போறோம். faith and your tongue. விசுவாசமும் நம்முடைய நாவும். அப்ப விசுவாசத்துக்கு முக்கியமா இருக்கிறது நம்முடைய நாவு. ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ வாயினால் அறிக்கப்படுகிற அந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க பேசுகிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த நாவு, the power of tongue, நாவின் அதிகாரத்தை நீங்கள் நான் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில பெற முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்போது, நம்ம தேவனுடைய வார்த்தை எடுத்து உங்க வாயில நாம் வைத்து பேசும்போது நம்மளால எல்லாவற்றையும் பெற முடியும். தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது அது உடனே நடக்காத மாதிரி தான் இருக்கும். வார்த்தை எடுத்து பேசினால் உடனே நடக்காது. ஏன்னா வசனத்தை, வார்த்தை கேட்ட உடனே பிசாசு வருகிறான். ஏன்னா நீங்க நானும் பேசுகிற இந்த வார்த்தைக்கு அவன் எப்போதும் அகேன்ஸ்ட். வேத வசனத்தை விட்டுட்டு மீறி எதையெல்லாம் பேசினாலும் அவன் அதை பெருசா எடுக்க மாட்டான். என்னைக்கு நீங்கள நான் வசனத்தை எடுத்து பேசுகிறோமோ, தேவ வார்த்தை எடுத்து பேசுகிறோமோ, அப்பொழுது பிசாசு ரொம்ப கவனமா செயல்படுவான். அந்த வசனத்திற்கு விரோதமாய் செயல்படுவான். எப்பெல்லாம் நீங்க இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்க உங்க வியாதி மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த வேதனை, அந்த வியாதி, அந்த வலி இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் உண்டாகும். ஏன்னா அதிகம் வந்துச்சுன்னா நான் பேசுகிற அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணணும். அப்ப இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் அப்படின்னு நீங்க பேசிக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் வியாதி உங்களுக்கு அதிகமா தான் பிசாசு காட்டுவோம். ஏனென்றால் நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணணும். அதுதான் அல்டிமேட் கோல். அந்த விசுவாச வார்த்தை கேட்ட உடனே அவன் வருவான். வேற எதற்கு அவன் வரமாட்டான்.
இப்போ நம்முடைய பொருளாதார பிரச்சனையில தேவைகள் மத்தியில நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் என் குறைகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையை நிறைவாக்குறார் அப்படின்னு பேசிட்டு இருந்தா அந்த குறைகள் அந்த கஷ்டம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டாப் போகும். ஏன்? நீங்க சொல்ற அந்த வார்த்தையை நிறுத்தணும். இதுதான் வேதத்தினுடைய ரகசியம். கர்த்தருடைய வார்த்தை நீங்க ஒன்று பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டா தான் உங்க சிச்சுவேஷன் கொஞ்ச நாளைக்கு காட்டுவோம் பிசாசு. பொருளாதாரத்தை பத்தி பேசினா பொருளாதாரத்துடைய நெருக்கடின்னு அதிகமா தான் விடுவான், அதிகமா தான் உண்டாகும். பொருளாதாரத்தை பேசிட்ட பொருளாதார சிச்சுவேஷன் உடனே மாறினல, உடனே மாறாது. இப்ப பொருளாதாரத்தை பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த பொருளாதாரத்தின் சிச்சுவேஷன் இன்னும் ஒரு ஸ்டெப் போகும். சூழ்நிலை பத்தி பேசிக் கொண்டிருக்கிற சிச்சுவேஷன் உடனே எல்லாம் மாறினல, ஆனா சிச்சுவேஷனை பத்தி பேசினா இன்னும் ஒரு சிச்சுவேஷன் தான் போகும். ஏனென்றால் இந்த சிச்சுவேஷன், இந்த வார்த்தைக்கு பிசாசு எப்போதும் அகேன்ஸ்டா. ஆனா ஒரு விசுவாசி இதுல நல்லா புரிந்து இப்ப பிரச்சனைன்னு ஒண்ணு ஆரம்பிக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒண்ணு நடக்குது என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், வேர்ல வேலை ஆரம்பமாக இருக்கிறது. பைனான்சியல் பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது பைனான்சியல் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கான்னா பைனான்சியல் வேர்ல நீங்க நானும் பேசுகிற வார்த்தை அங்க உண்டா இருக்கிறது. அதனால வேறு அது வெளியே தெரியாது, வேறு வெளியே தெரியாது. ஆனால் நீங்க பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை வெளியே தெரியாத உலகத்துல வேலை நடந்து கொண்டிருக்கும். ஆனா வெளியே பார்த்தால் உடனே எது நடக்காத மாதிரி இருக்கும். இயேசு சொன்னார், அத்தி மரத்தை பார்த்து சபித்தார், இந்த மரம் கனி கொடுக்க வேரோடு பட்டு போ அப்படின்னு சொன்னார். ஆனா அது உடனே அது வெளியே தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை வேருக்குள்ள போய் வேலை நடந்திருக்கு. இப்ப சூழ்நிலை, பொருளாதாரம் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நமக்கு இருக்கிற சூழ்நிலையில வேற வேலை நடந்திருக்கிறது, ஆனா தெரியாது. இன்னும் சூழ்நிலை எதுவும் மாறல, ஏதோ பொருளாதார வெற்றி வாழ்க்கை, கிறிஸ்து வாழ்க்கை இன்னும் வெற்றி பெறவில்லை. ஆனா இன்னும் நம்ம மேல வரல, இன்னும் ஆசீர்வதிக்கப்படும், இன்னும் அந்த அளவுக்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியம் இன்னும் வரல. ஆனால் இல்லை என்றல்ல, அதற்கான மேல வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால்தான் வசனத்திற்கு பிசாசு எப்பவுமே எதிராக இருப்பான். எப்போ எதிராக இருப்பான்னா தான் சீக்கிரம் சொல்ல பாருங்க. வசனம் சொல்லுது, இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிக்கப்பட்டார் வாயினால் அறிக்கப்படும். இப்போ வசனம் வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள போற வரைதான், இருதயத்துல போய் அங்கிருந்த மறுபடியும் உங்க வாயில வந்துச்சானா அதுக்கப்புறம் பிசாசு எடுக்க முடியாது. அப்போ விதை முளைக்கிற அளவுக்கு தான் அந்த விதை எடுக்க முடியும். விதை முளை கிளம்பிச்சனா அதை விதை எடுக்க முடியாது. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள், உங்களுடைய இருதயத்துக்குள் அந்த முளை கிளம்பிச்சனா, அதற்கான ஒரு அறிவில் உண்டாச்சனா பிசாசால அந்த வசனத்தை, அந்த விதை அவனால் எடுக்க முடியாது. அப்ப இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்தில் நிறைந்திருக்கும் போது உங்க வாழ்ல எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு குறைவு இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க உங்களை அறியாம எதை பேசுவீங்க? கர்த்தருடைய வார்த்தை வருதா? நல்லா கவனமா பாருங்க. எனக்கு 1000 மலை மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த சிச்சுவேஷன்ல உங்களை அறியாமல வசனம் வருதா? வந்தால் இருதயத்துல நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரிசல்ட் கொஞ்ச நாள் நடந்துரும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையினுடைய மாம்சமா வெளிப்படும். அப்போ விசுவாசமும் நாமம், இந்த விசுவாசம் நாமம் குறித்து இன்னும் அதிகமா பேச போறோம். ஆனா அதற்கு முன்பாக அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் இந்த நாள் எடுத்து பேசும்போது கர்த்தர் ஒரு 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 உரிமை நமக்கு
கொடுத்திருக்கிறார். சாய்ஸ். அதான் நீங்க பார்க்க போறோம். உபாகமம், டெட்ரோனோமியா எடுத்துக்கொள்ளுங்க. டெட்ரோனோமியா 30, உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் அங்க ஒரு அற்புதமான ஒரு பிரின்சிபல்ஸ் பேசுகிறார். 30ஆம் அதிகாரம் 30, டெட்ரோனோமியா 30 verse 19. வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார். ரைட்ஸ். அந்த ரைட்ஸ் என்னன்னா, கடவுள் மனிதனை தன்னை போல படைத்து அவர் இஷ்டத்திற்கு மனிதன் இருக்கணும்னு செய்யல. அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தார், அவனுக்கு ஒரு உரிமை கொடுத்தார். தேர்ந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமை தேவன் நமக்கு கொடுத்தார். இப்ப இந்த நாவை கொண்டு உங்களுடைய நாவினால் பேசுகிற வார்த்தையை சூஸ் பண்ணத உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். இங்க இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாரு, வார்த்தைகளை நீ தெரிந்து கொள். நான் ஜீவனை மரணத்தை ஆசீர்வாதத்தை சாபத்தை முன் வைத்தேன். இப்போது நீ ஜீவனை நீ உன் சத்தத்தை பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். இப்ப இந்த தெரிந்து கொள்றத எங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க? வார்த்தையினால் ஆரம்பிக்கிறீங்க. Your choice, choosing life from your words, from your mouth. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கிற தெரிந்து கொள்ளுகிற உரிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுகிற உரிமை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நீங்க பேசுகிற ஒரு வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆதியில் கூட ஆரம்பத்துல தேவன் ஆதாமுக்கும் யோவாளுக்கும் அந்த உரிமை வைத்தார். அவர் எதுவுமே திணிக்கிறது இல்லை, எதுவுமே அவர் போர்ஸ் பண்ணது இல்லை. நீ இதுதான் செய்யணும், நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. சாய்ஸ் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார். சூசிங் ஆர் சாய்ஸ் லைக் God given to the man. ஆதாமுக்கும் யோவாளுக்கும் தோட்டத்துல அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுத்தார். அதனால தான் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்கிறது. இந்த ரெண்டு கனியில நீங்க தான் சாய்ஸ், நீங்க தான் சூஸ் பண்ணி இதை புசித்தால் நீ என்றென்றைக்கும் தேவனோடு ஜீவனோடு இருக்கலாம். ஆனா இந்த கனியை புசித்தால் அந்த நாளில் நீ மரிப்பாய். அப்புறம் ரெண்டு கனியும் வச்சுட்டு ஆண்டு சொல்லிட்டாரு, நீதான் இதை புசிக்கணும், நீதான் இதை தேர்ந்தெடுக்கணும், எதை புசிக்க போற அப்படின்னு தெரிந்து கொள்கிற உரிமை ஆண்டவர் மனிதன் கொடுத்தார். இதுதான் அடிப்படை. உங்க வாழ்க்கையில எது வேணாலும் தேர்ந்தெடுக்கிற உரிமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதிலிருந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? நீங்க பேசுகிற வார்த்தை, நாவு இல்லைங்களா? அந்த நாவு அதை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை உங்க கையில் கொடுத்துட்டான். நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்ப நீ ஜீவனும் மரணமும் சாபமும் ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்ப நீங்க அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள போறீங்க. ஆசீர்வாதம்
குணம் அதெல்லாம் வார்த்தையில் இருக்கிறது. யாருடைய வார்த்தையில? உங்களுடைய வார்த்தையில ஜீவனை வச்சிருக்கிறார். ஆனால் தான் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்றால் தன்னை போல பேசுகிற ஒரு வல்லமை. அப்போ முதல்ல கர்த்தர் நமக்கு ஒரு உரிமை கொடுக்கிறார், ஒரு ரைட்ஸ் கொடுக்கிறார். சூஸ் யுவர் லைஃப். அன்னைக்கு ஆதாமுக்கு யோவாளுக்கும் ரெண்டும் சொல்லிட்டார். நன்மை இருக்குது, தீமை இருக்குது, மரணம் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் அவர்கள் தவறானதை சூஸ் பண்ணினால ஒரு தவறான வாழ்க்கையில கர்த்தரை விட்டு ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் மரணத்தை தெரிந்து கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து விலகி போனார்கள். அதன் மூலமாய் இன்னைக்கு மனுக்குலமே தேவனை விட்டு தூரமா இருக்கிறது. தேவனிடத்துல கிட்ட வர முடியாத சூழ்நிலை இருந்த அந்த சூழ்நிலையை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, இப்போ நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ உன் சந்ததியை பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். இப்போ சாய்ஸ் கொடுக்கல, கன்ஃபார்மா சொல்றாரு, choose the life. ஆமென். நீ ஜீவனை தெரிந்து கொள். அப்ப ஜீவனை நீ தெரிந்து கொள். அப்ப ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தை, நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையில எது இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவனுடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசணும். அடுத்த வர நாட்கள் எல்லாம் இந்த faith and the power of tongue அத பத்தி பேச போறோம். இப்ப ஆரம்பிக்கும் போது நீங்க பேசுகிற உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ பேசும்போது நீ தெரிந்து கொள்கிற வார்த்தை எதுவா இருக்கணும்னா ஜீவன் உள்ளதா இருக்கணும். Your words should be life. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இப்போ நீங்க மரணத்தின் வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தால் அதனுடைய கனியை புசிப்பார்கள். ஜீவனுடைய வார்த்தை மனிதன் பேசிக் கொண்டிருந்தால் அதனுடைய கனியை புசிப்பார்கள். இல்லைங்களா? அப்போ நம்முடைய நாவில தான் வச்சிட்டார். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் ப்ரோவர்ப்ஸ்ல 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதுல பிரியப்படுகிறவர்கள் தான் அந்த கனியை புசிக்க முடியும். இப்ப நீங்க புசிக்கிறது. அப்ப ஆதாம் ஏவாள் அன்னைக்கு ராங் சாய்ஸ் பண்ணாங்க, ராங் சூஸ் பண்ணார்கள். அப்போ அதன் கனியை அவர்கள் புசிப்பார்கள். அப்ப ஆதியில தவறான ராங் ஒரு சாய்ஸ் பண்ணனால் அவர்கள் மரணத்தின் கனியை புசித்தார்கள். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாம் முன்பாக இருக்கிறது, நீ ஜீவனை மாத்திரம் தெரிந்து கொள். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறபடினால் அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த ஒரு சக்தி ஒரு அற்புதமானது இல்லைங்களா? நிறைய விசுவாசிக்கு, நிறைய தேவ பிள்ளைகளுக்கு அறியாத ஒரு பெரிய சக்தி என்னன்னா, they don't know the power of their tongue. அவங்க நாவின் அதிகாரம் அவங்களுக்கு தெரியல. நம்முடைய பேசுகிற நாவின் அதிகாரத்தை அறிந்து கொண்டால் நாம் வெற்றியா இருப்போம். மரணம் நாவின் அதிகாரத்துல அதன் கனியை புசிக்கிறவர்கள் எப்படி சொல்லுகிறது? அதுல பிரியப்படுகிற அந்த கனியை புசிப்பார். நீங்க பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் புசிக்கிற பிரியப்படுகிற கனி அதுக்குள்ள வச்சிட்டார். அந்த மரணத்தை பற்றி பேசினால்
அதுல பிரியப்பட்டு அதன் கனியை புசிப்பார்கள். வியாதியும் வறுமையும் இல்லாமையும் குறையும் தாட்சியும் பேசிக் கொண்டிருக்கும் போது அதன் கனியை அவர்கள் புசிப்பார்கள். நீங்கள் பேசுவது ஒன்று, வாழ்கிற வாழ்க்கை இன்னொன்று இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒன்று பேசிட்டு என் வாழ்க்கை இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறாங்க ஜனங்க. அதான் தப்பான காரியம். நீங்கள் என்ன பேசினீர்களோ அதன் கனியை புசிப்பீர்கள். அதுல பிரியமா இருப்பீர்கள். அதன் கனியை புசிப்பீர்கள். பேசுவதெல்லாம் நெகட்டிவ், பேசுவதெல்லாம் அவிசுவாசம். ஆனா எதிர்பார்க்கிறது ஆசீர்வாதம், நல்ல காரியம், மேன்மையான காரியம். நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில வராது. எதை பேசுகிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வரும். The power of tongue அப்படின்னா நீ சூஸ் பண்ண வேண்டும். வார்த்தைகளை சூஸ் பண்ண வேண்டும் பேசும்போது. ஏன்னா சூஸ் பண்ணுகிற அந்த உரிமை உனக்கு தான் கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்கிற உரிமை. அன்னைக்கு ஆதாம் யோவானுக்கு தெரிந்து கொள்கிற உரிமை அவர்கள் கொடுத்தார். அவர்கள் ராங்கா சூஸ் பண்ணார்கள். இன்னைக்கு ஆண்டவர் ராங்கா சொல்லல, உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, நீ ஜீவனை மாத்திரம் சூஸ் பண்ணு. ஏன்? நீ ஜீவனை மாத்திரம் தெரிந்து கொள். ஏன்னா அந்த ஜீவ வார்த்தைகளை தெரிந்து கொள். அதான் பவுல் சொல்ற ரோமர் 10ல நீ வாசித்தீங்கன்னா, நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. ஏன்னா இந்த விசுவாச வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நீங்க நாம் நம்முடைய வார்த்தை அதிகம் பேசாம எல்லா சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அந்த வார்த்தையை நான் சூஸ் பண்ணுகிறேன். அந்த வார்த்தையை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ என்ன பண்றாங்கன்னா, பைபிள் வாசிக்கிறதா ஒரு பெரிய கடமை. இன்னைக்கு 4 சாப்டர், இன்னைக்கு 10 சாப்டர், இன்னைக்கு ஒரு புக்கு, இன்னைக்கு முடிச்சியா படிச்சியா, பைபிள் படிச்சு முடிச்சுல இருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த வார்த்தை நாம் சூஸ் பண்ணுகிறதா இருக்கணும். இந்த விசுவாச வார்த்தை ஜீவனை உண்டாக்குற வார்த்தைகளால் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். தெரிந்து கொள்ளுகிற வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள வாக்குத்தத்தங்களா இருக்கிறது. நான் சூஸ் பண்ணணும். உங்க வாழ்க்கைக்கு நமக்கு வேண்டிய அத்தனை காரியங்கள் எல்லா சூழ்நிலைக்கும் பைபிள்ல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்கள் வார்த்தையில வைத்துட்டு இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. இப்ப நான் எடுத்து பேசும்போது நான் அந்த வார்த்தையை சூஸ் பண்றேன். கர்த்தரை நினைக்கிறார், நான் தாட்சி அடையேன் அப்படி நான் பேசும்போது என் வாழ்க்கையில கர்த்தர் மெய்ப்பரா இருக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்றேன். ஏதோ வாசித்துட்டு போகிறது இல்ல, அது நான் தேர்ந்தெடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நீங்க என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்வது கிடையாது. வசனத்தை வந்து கேட்டு இல்ல அதை வாசித்து அப்படியே விடுகிறது கிடையாது. வார்த்தை கேட்கிறவர்கள் அவர்கள் உணர வேண்டும். வசனத்தை கேட்டா நீங்க உணர வேண்டும். உங்க இருதயத்துக்குள்ள போக வேண்டும். இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்ப அதுக்கப்புறம் நாவினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அப்ப வசனத்தை, ஜீவனுள்ள வார்த்தை நீ தெரிந்து கொண்டால் நீ வார்த்தை பேசிக்கொண்டே இருப்பாய். வசனத்தை பேசிக்கொண்டே இருப்பாய். ஏன்னா அது காட்டுது you are chosen the life. ஜான் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. 6 chapter 63, 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்போ வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியும் ஜீவன். உங்க கையில இருக்கிற பைபிள் வசனம் சாதாரணது கிடையாது. அந்த வார்த்தைக்குள் ஜீவன்,
spirit and life. இந்த வார்த்தை நான் தேர்ந்தெடுத்து, இந்த வார்த்தை நான் சூஸ் பண்ணி, வியாதி இருக்கிறது, வியாதி மத்தியில அவருடைய தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். அவர் தாமே என்னுடைய நோய்களை, என்னுடைய பாடுகளை சுமந்து தீர்த்தார். அப்ப எனக்காக அவர் வியாதிகளை கல்வாரி சுமந்து தீர்த்தார் அப்படின்னா இந்த வார்த்தை